ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் வந்து நீயா நானா ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபுட் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் லாஸ் ஆனவங்க ஒரு பக்கமும், அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சம்வாட் லைக் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்களும் சரி, அதை வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சவங்க ஒரு பக்கம், அந்த மாதிரி சம்வாட் லைக் ரெண்டு பக்கமும் இருந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து வைரலாக போச்சு. யூடியூப் போனாலும் சரி, இன்ஸ்டா போனாலும் சரி, நிறைய இடத்துல அந்த வீடியோ பற்றி தான் பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆஸ் அ ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக, காமர்ஸ்ன்றதை விட்டுருங்க, ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் நான் அதை எப்படி பார்க்குறேன். ஸோ இனிமேல் நம்ம அந்த சொசைட்டியில் எப்படிலாம் அவேர்னஸாக இருக்கணும், ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக எந்த சைடு தப்பு இருக்குது, இது எல்லாமே டீட்டெயிலாக நான் பேசணும்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த கான்டெக்ட்ஸில் பேசுவோம். பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான கான்செப்ட்னா கண்டிப்பாக பேசி தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. வீட்லேயே டீ காஃபி சாப்பிட்டு வந்துருவாங்க, அங்கே யாரும் வரல. அங்கே போய் கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சது தப்பு. எவ்வளோ லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய்க்கு லாஸ். இல்லப்பா, நீங்க பிரான்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுது நாங்க பிரான்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னா அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியல, நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் சரியில்லை, நீ வேற லொக்கேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போதே அவங்க கொடுக்க சொல்கிறது என்னன்னா, நாங்கள் லொக்கேஷன் நாங்கள் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொக்கேஷன் நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் மாத்திரம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி வரலையா ஜூஸ் கடை போட்டுக்கானே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அது நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே. அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாய் சூப்பராக வச்சிருக்கலாம். அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு 10 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ் ஆகி வெளியே போயிட்டாரு. இன்னும் ஒரு சில பேர் வராங்க 45 lakhsன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சைடு ஹஸ்ல தான் பார்க்குறாங்க, ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் தப்பு கிடையாது, ஓகே. பட் இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயன்றது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நான் வந்து இந்த எபிசோடெல்லாம் பார்க்கல. நான் மேக்ஸிமம் நான் வந்து டிவி ஷோஸ்லாம் பார்க்க மாட்டேன். இது வந்ததே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் வந்துச்சு. அந்த ரீல்ஸ் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு நிறைய ரீல்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் போனால் அங்கேயும் அதே மாதிரி வீடியோஸ் வந்துச்சு. அப்போ அந்த கமெண்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் ஒரு ரீல்ஸில். என்னென்னா, இதை ப்ளேம் பண்ணி ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது, நம்ம ஏன் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், ஸோ இது இந்த மாதிரி இவ்வளோ மைன்யூட்டாக கேல்குலேஷன்லாம் சொல்கிறாங்க. அதாவது 10 ரூபா டீ விற்கிறவங்களும் இது அதே மாதிரி இன்னொரு 10 ரூபா டீ விற்கிறவங்களும் அம்யூனிட்டி செலவு பண்ணி இவ்வளோ நஷ்டம் வராங்க, அப்படி இப்படி டேட்டெல்லாம் கொடுத்து ஒரு ரீல்ஸ்லாம் போடுறது. அதில் கீழே கமெண்ட்ஸ் வந்து, இவ்வளோ நாள் இது உங்களுக்கு தெரியாதா, ஏன் அந்த நீயா நானா ஷோ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, வரதுக்கு முன்னாடியே, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த சிக்கலை மாட்டாமல் இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோமே, இன்ஃபேக்ட் நம்மளோட தமிழ் காமர்ஸ் யூடியூப் சேனல் அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 6 to 8 months பிஃபோர் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வர்சஸ் ஆஃப்லைன் பிஸ்னஸ் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். கார்டு கூட கொடுக்குறேன். அதில் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஆஃப்லைன் பிஸ்னஸ்ன்ற பேரில் நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணி நிறைய நஷ்டமாக வராங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸில் இஷ்டம்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஆஃப்லைன் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் ஃப்ரான்ச்சைசி மாடல் இல்லாமல் நீங்களே ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு டீ ஷாப்போ இல்லை ஒரு ஃபுட் ஒரு டிஃபன் சென்டரோ வைக்கிறீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இன்னொருத்தோட பிராண்டை நம்ம போய் காசு கொடுத்து வாடகை கிடைக்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிராண்டை க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹவுஸ் ஷாப் ஓனர்கிட்ட போய்ட்டு அடித்து பேசி அட்வான்ஸு ரெண்டெல்லாம் கம்மி பண்ணி நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிறதுலே டாப் நாட்சாக ஒரு ஃபால் சீலிங்கு அப்புறம் சுற்றி வந்து ஆம்பியன்ஸாக செட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம மக்கள் யாரும் அப்படி கேட்குறது இல்லை. ஓகே, எடுத்த உடனே அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் அப்படி செட் பண்ணனால ஒரு 15 ரூபாய்க்கு இட்லி விற்கும் போது நான் ஏன் உங்கள் கடை புது கடைக்கு வரணும், அது ஏ டு பியே போயிடலாமேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டிய காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். வந்து அந்த ஹோட்டலுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கணுமா, அடுப்பு டேபிள் அந்த மாதிரி இருக்கவே இருக்குது. எம்ஜிஆர் நகரில் செகண்ட்ஸ் நிறைய பேர் விற்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா டேட்டாவோட சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். நிறைய பேர் பார்த்துட்டு அப்ரிஷியேட்டும் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேக்ஸிமம் வியூஸே போகல அந்த வீடியோக்கு. இதுதான் உண்மை. ஸோ இப்போ கம்மி டு த பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணுறது இல்லை. ஓகே, நான் நிறைய இடத்துல சொன்னது என்னென்னா, காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் வந்து யூடியூபராக இருந்திருக்கேன், வேறு சேனல் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காலேஜ் படிக்கும் போதே இங்கேருந்து ட்ராவல் பண்ணி டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஹையர் பண்ணி அதை செல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டே போட ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசே தரல, ஏதோ என்னோட பேக்கெட் பண்ணி சேர்த்து தான் ஆரம்பிச்சேன்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மைண்ட் செட் என்ன, போஷாக இருக்கணும், கௌரவமாக ஒரு பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் கௌரவம் பார்க்கவே கூடாது. நம்ம ஒரு கடை ஓனர்னா கடை அந்தளவுக்கு லுக்காக இருக்கணும் அப்போலாம் கிடையாது. ஒரு 3 months பிஃபோர் நீங்கள் எல்லாருமே இந்த ஃப்ரான்ச்சைசி, எனக்கு வந்து பர்சனலாக நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கூட கால் பண்ணுவாங்க. அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபோட தம்பி வந்து ரோஸ் மில்க் ஷாப் வைக்கலான் இருக்காண்டா, ஃப்ரான்ச்சைசி எடுக்கலான் இருக்கான், இது என்ன உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டோன்னே நான் வந்து வேண்டாம், எல்லாம் விளங்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். பட் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி நிறைய பேர், இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு வந்து படிச்சிருக்கான், ஹெச்சிஎல்ல வேலை பார்க்குறான். அவனுக்கே ஒப்பீனியன் கேட்கணும் அவசியம் இல்லை.
ரோஸ் மில்க் கடை ஆரம்பிக்கிறது எதுக்கு நம்ம இன்னொருத்தட்ட போய் காசு கட்டணும்? ரோஸ் மில்க் தயாரிக்கிறதுக்கு பால், எசன்ஸ், சக்கரை போதாதா? ஒரு கடையை வாடகை எடுத்தா போதாதா? அதையே இன்னொருத்தட்ட வாங்கணுன்ற அந்த ஒரு பேசிக் மென்டாலிட்டி கூட இல்லைன்னா சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சவங்க யாருன்னு சொல்லிட்டு டீ ஷாப்பில் தான் நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னா கூட ஓகே ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் எங்களுக்கு டீ சப்ளை பண்ணுற ராஜேந்திரன் ஒரு அண்ணாவை போய் இன்டர்வியூ எடுத்தோம். அவர் வந்து கௌரவமே பார்க்கல, சைக்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ணார். இங்கே டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதில் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறீங்க, தப்பே கிடையாது. எத்தனை பேர் வந்து நான் வந்து ஒரு லோக்கலாக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு சைக்கிளில் டெய்லி பேஸில் அங்கே எங்கெங்கெல்லாம் பில்டிங் ஒர்க் ஷாப் இருக்குதோ, அப்புறம் அந்த மாதிரி கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்கோ, டெய்லி ரொட்டீனில் யாரெல்லாம் வேலைக்கு போகிறோம் அங்கே எப்படியாவது கையில் காலை விழுந்தாது நான் ஒரு டீ ஆர்டர் எடுத்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. நான் போய் சைக்கிளில் டீ விற்கணுமான்ற அங்கேயே அந்த கௌரவ குறைச்சலே பாதி பேருக்கு அங்கே பிஸ்னஸோட அந்த பாதியை முடிஞ்சிருது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு 2 years பிஃபோர் வரைக்கும் அவர் சைக்கிள் தான் எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 7-8 பேருக்கு டீ கொடுத்துட்டு போவார். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் வயசாகிடுச்சு முடியல, வயசானனால தான் அவர் வந்து வண்டி எடுத்த தவிர நமக்கு லாபம் அதிகமாகுதுன்னு வண்டி எடுக்கல. பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கி அவர் 2 லேண்ட் வாங்கி போட்டு எல்லாமே ப்ராப்பராக அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் டீ ஷாப் ஆரம்பிக்கலாம், ஷவர்மா ஷாப் ஆரம்பிக்கலாம், ஏன் ரோஸ் மில்க் கடை கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் எதுக்கு வந்து ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு? இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து பிரிண்டர் கூட வாங்காமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சேல்ஸ் போகிறவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஏன்? பிரிண்டர் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதை எடுத்து பண்ண வேண்டாம். ஆர்டர் வந்தால் பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் டெய்லி போய் பிரிண்ட் எடுங்க. அதோட வேறு என்ன வேலை இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பீப்புளுக்கு? ஒருவேளை உங்களுக்கு மந்த்லி ஒரு 500 ஆர்டர்ஸ்க்கு மேலே போதுன்னா அப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 5,000 to 6,000 பிரிண்டர் வாங்கிக்கோங்க. அதுக்கும் மேலே ஆர்டர் போனால் அதுக்கப்புறம் தான் தெர்மல் பிரிண்டர் மூவ் ஆகணும். இது எல்லாமே எதுக்கு ஒரு செயின் ஆஃப் ஃப்ளோவாக சொல்கிறோம்? இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்ம எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் எவ்வளோ லாஸஸ் தாங்க முடியுமோ அந்தளவு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன சார் லாஸஸ் ஃபேஸ் பண்ணுன்றீங்க, அப்போ லாஸ் ஃபேஸ் பண்ணாமல் ஜெயிக்க முடியாதா? எந்த ஒரு பிஸ்னஸ், இ-காமர்ஸ் பிஸ்னஸோ, டீ ஷாப்போ, ஃபுட் இண்டஸ்ட்ரியோ, இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப்போ, என்ன பிஸ்னஸ் வேணால் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த அமௌண்ட்டை வந்து என்னால் இந்த லாஸை ஃபேஸ் பண்ண முடியும், எனக்கு ஒரு 50,000 ஒரு லாஸை நான் ஃபேஸ் பண்ண முடியும்னா அந்த 50,000 தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னால் 1 lakh வரைக்கும் என்னால் இந்த இன்வெஸ்ட் பண்ணி அதை தோற்று போனால் கூட பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்னமோ மூட்டை பணம் இருக்க மாதிரி நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண தைரியம் உள்ளவருக்கு ஒரு 1 lakh மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமே. ஏன்னா அவருக்கு வந்து அடுத்த ஒரு 6 மாதம் பிஸ்னஸ் போனா கூட நம்ம போட்டதே 1 lakh தானே, இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்கும். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக பேஷன்ஸியாக வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் கம்மியாக இருந்தால் தான் அதுக்கான பக்குவம் வரும். நான் இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கோர்ஸ் வாங்கலாமான்னு கேட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லையா, என்னோட டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இது மாதிரி வேலை விட போகிறேன், எனக்கு இந்த மாதிரி சம்பளம் பத்தலை, நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு நிமிஷம் சார், இந்த இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதமே உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகி உங்களோட கரண்ட் பில்லு, கிராசரி பில்லாம் கட்டுறவங்க காசு வராது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது இ-காமர்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் இப்போ ஒரு 10 days பிஃபோர் நடந்த கூட சொல்கிறேன். எங்கள் சித்தப்பா, அதாவது எங்கள் அப்பாவோட தம்பி, அவர் வந்து ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஓகே, அவங்களோட பையன் வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோ, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லையே, இது என்ன இதுக்கு இன்னொருத்தரோட போர்டு எதுக்கு நம்ம வைக்கணும், நம்ம போர்டை நம்ம வைப்போம், நம்ம பேரில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட 80,000 அட்வான்ஸ் இடத்துல பேசி 50,000 அட்வான்ஸ் கொடுத்து 15,000 ரெண்ட்டுக்கு இடத்துல முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், உங்கள் கையால் ஆரம்பிச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்கு தாஜா பண்ணி 12,000 ரெண்ட்டு சம்மதிக்க வச்சு நேராக எம்ஜிஆர் நகரில் போய்ட்டு செகண்ட்ஸ்ன்னு பேர் தான் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாம் புத்தமூசாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி டக்குன்னு ஹோட்டல் ஆரம்பிச்சு பெரிய ஆளுன்னு நினச்சவங்களோட அது எல்லாமே அப்படியே இங்கே வந்துடுது. எம்ஜிஆர் நகரில் அந்த எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் வாங்கி செட் பண்ணி கொடுத்து இன்றைக்கி டெய்லி பேஸில் ஒரு 5,000 6,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தப்பா சித்தி 2 பேர், அதுவும் ஏஜ் வந்து ஒரு 50+ இருக்கும் வச்சுக்கோங்க. 45+ எங்கள் சித்திக்கு ஏஜ், சித்தப்பாக்கு ஒரு 50+. இது ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க கௌரவம் பார்க்கவே இல்லை. என்னோட கடை வந்து அழகாக இருக்கணும், போஷாக இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. உள்ள ஒரு ஆளுங்களும் வந்து ரொம்ப திருப்தியாக போகிறாங்க. எங்கள் சித்தப்பா ஹோட்டலேருந்து போரூரில் இருக்க A to B ஹோட்டலுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தான். ஆனால் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் 20 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடுறதால இவர் 8 ரூபா தானே இட்லி தராரு, இங்கே சாப்பிடுவோம், இப்போ என்ன பிரச்சனை, ஏசி இல்லை வேணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ மைண்ட் செட் தான் முக்கியம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, எந்த பிஸ்னஸ் வேணால் ஆரம்பிங்க, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ரெவன்யூ உடனே உங்களோட பர்சனல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சி ஆரம்பிக்கவே மிக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். இதை ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன். இது வந்து இப்போ இல்லை, நான் 2 years பிஃபோர் போட்ட வீடியோலும் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னென்னா, டெடிக்கேட்டாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் நல்லதாக கேட்டதா அப்படின்னு சொல்லி இப்படி தம்ப்நெயிலாம் வச்சு போடணும்னு ஆசை. பட் சம்வாட் லைக் நம்ம சேனலுக்கும் அதுவும் சம்மந்தம் இல்லையே. ஏன்னா இதை பார்க்கும்போது வேறு ஆடியன்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீதி எல்லா வீடியோ நமக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோஸாக இருக்கான்னு நினச்சிட்டு போயிடுவாங்கட்டு தான் நான் அதை அப்படியே எப்பப்போ என்னால் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த நீயா நானா ஷோ வந்ததுக்கப்புறம் ஓகே, நான் ஒரு விஷயம் சொன்னதான் இங்கேயும் சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்டில் வந்து, ஏன் இப்போலாம் நீங்கள் வந்து டேட்டாலாம் வச்சு பேசுகிறீங்களே, நீயா நானா ஷோ முன்னாடி வந்து பேசிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. அதனால தான் பேசணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நம்புறேன். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எந்த பிஸ்னஸ்மே மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.